Hi everyone, myself Amuda, Assistant Professor, Dr. SNS College of Education, Coimbatore. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற பேப்பரில் செகண்ட் யூனிட்ல ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த டாபிக் இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் ரொம்ப நீடான டாபிக். இன்னைக்கு இருக்கிற டிசிப்ளின் டெக்னிக்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு என்ன மாதிரியான டிசிப்ளின் டெக்னிக்ஸ் போயிட்டு இருக்குது, அது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்புடையதா அல்லது இன்னும் நம்ம என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கொண்டு வரலாம்? ஏன்னா ஜெண்டர் அப்படிங்கிறது சொசைட்டியால் ஏற்படுத்தப்பட்டது இல்லைங்களா? அந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ல இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் டெக்னிக்ஸை இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அதை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஷன் மூலமாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ வந்து டிசிப்ளின் டெக்னிக்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறது ஒரே மாதிரி இருந்தாலும் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாய்ஸ்க்காக இப்போ ஜென்ரலாக கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதெல்லாம் நம்ம வந்து பேசி இது பண்ணுறதுனால வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. பட் வந்து பாய்ஸ்க்கு வந்து சில விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு அப்படின்னு தனி ஹெல்ப்லைன் நம்பர்ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்க்கறது கிடையாது. அப்படி இருந்தால் ரெண்டு பேருக்குமே இருக்கணும். இப்போ ஸ்கூல்லேயே வந்து அவங்களுக்கு ஏதோ ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு, லைக் வேர்பலோ நான் வேர்பலாக இருந்தால் கூட அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இன்னும் ஸ்கூல்ஸும் ஃபார்வர்ட் வந்து க்ரியேட் பண்ணலையோ இல்லை அப்படி க்ரியேட் பண்ணியிருந்தா கூட அது வந்து இன்னும் பெட்டராக வந்து அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகி அது வந்து இன்னும் ஆன் ஸ்பாட்டில் வந்து நடக்கலையோ அப்படின்னு தோணுது. When we are discussing the topic gender, school and society, we are discussing about the discipline techniques for boys and girls. Here we will be discussing on the discipline techniques that has been given for girls. What you said is actually true. When you said about boys, they are when they are physically abused or sexually or verbally, they don't have more helplines compared to girls. But as we see for girls, boys are born with a masculine power. So whenever they travel anywhere by alone or they more have that resistant power. But for girls, no, girls doesn't have that masculine power to resist attacks when they travel by alone. Still, personally, when I'm traveling in train, I still feel that I don't have the power to resist attacks. See, girls can verbally attack, but they don't have the power to physically attack. That is one of the weak point that girls are actually struggling with compared to boys. பட் நம்ம சில டைம்ஸ் வந்து ஸ்டீரியோ டைப் கூட பண்ணுறதே வச்சு மென்னுக்கு வந்து ரொம்ப தைரியம் இருக்குது, பவர் இருக்குது, வில் பவர் அப்படின்னு. அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஓகே, நம்ம வந்து மென்னுக்கு தான் இருக்குது. எல்லாருமே ட்ரைனாக ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க எல்லாமே தைரியமாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் சர்டைன் இஷ்யூஸ் இருந்திருக்கும். அவங்களுக்கும் சில பேர் வந்து அப்படி அந்த என்ன சொல்கிறோம் ரொம்ப ஃபிசிக்கலாக வில் பவர் அப்படியெல்லாம் நம்ம அது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். இப்போ விமனும் எல்லாருமே என்ன பயந்துட்டேவா ட்ராவல் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் உள்ள பயம் இருக்குது இண்டிவிஜுவல். பட் ஹவு பீப்புள் ஃபேஸ் தெம் அதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணுறோம். அப்படி பார்க்குறப்ப எதர் இட் ஷுட் பி ஈக்குவல், ரெண்டு பேருக்கும் அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கணும். அப்படி இல்லையா அப்போ வந்து அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு அந்தந்த ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்லீஸ்ட் ஆக்ட்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம். இப்போ விமனுக்குன்னு இருக்கும்போது இப்படி இருக்கணும், மென்னுக்குன்னு இருக்கும்போது இப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒரேடியாக விமனுக்கு மட்டுமே எல்லாம் கொடுத்து மென்னை கொடுக்காதது வந்து வை நாட் விமன் அதை வந்து என்ன சொல்கிற மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம். அதுதான் என்னோட பிரச்சனை. ஸோ எவ்வளோ பேர் வந்து நைட் வந்துட்டு தனியாக நடந்து போவீங்க? ஷாப்புக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி தனியாக நடந்து போவீங்க. மட்டும் யார் கூட அப்பா அம்மா கூட இல்லை தம்பி அண்ணா கூட யாராவது தனியாக போக மாட்டீங்க. ஸோ நம்ம சொசைட்டியில் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது கரெக்டாக. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஸோ வந்துட்டு நிறைய ரூல்ஸ் இருக்குது. தனியாக போகக்கூடாது, 6 மணிக்கு மேலே வந்துட்டு வீட்டில் இருக்கணும், வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு தான் இருக்குது, பாய்ஸ்க்கு வந்து கிடையாது கரெக்டாக. ஸோ டிசிப்ளின் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். லைக் இந்த மாதிரி வந்து ஒரு வால் வந்து கட்டி வச்சுருக்காங்க, கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், லைக் 6 மணிக்கு மேலே வந்துட்டு போகக்கூடாது, ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வேர் பண்ணணும். ஈவன் தோ நம்ம காலேஜில் கூட ஷால் பின் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் பாய்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து டிஷர்ட்டே போட்டு போனாலும் வந்துட்டு யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம காலேஜ்லேயே வந்துட்டு அவங்க ஆஃப்டர்நூனில் வந்து லஞ்ச் வெளியே போகிறாங்க, நம்மளை வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு சரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு பாயிண்ட் கட் பண்ணிக்க ஓகேம்மா, இதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, டிசிப்ளின் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நீ சொன்ன கரெக்டு தான்மா. இருந்தாலும் நான் ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து கேரளாவில் வந்து ஒரு கேலிக்கட்டில் ஒரு
இன்சிடென்ட் இருந்துச்சு. அது வந்து பெஸ்ஸில் இன்சிடென்ட் ஆச்சு. ஷம்ஜிதான்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோவுக்கு அவங்களுக்கு வந்து வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோக்காக ஒரு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேணும்னுட்டே தெரியல, ஆனால் வேணும்னுட்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த பையன் வந்து ஹராஸ்மெண்ட் இவன் வந்து சொல்லியிருக்கான் எனக்கு வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான்னு. ஆனால் அவன் வீடியோ வந்து செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இவன் வந்து 1 2 3 ஒரு 1 or 3 மெம்பர்ஸை வந்து சேமாக அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது நினச்சி அந்த வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லா கேர்ள்ஸும் தப்பானவங்கன்னு சொல்லலைங்க. ஆனால் இந்த மாதிரியும் செய்கிறாங்க. வைரலுக்காக வந்து ஒருத்தனோட உயிரையே எடுத்துருக்காங்க. இது வந்து டிசிப்ளின் இல்லை, அந்த பொண்ணுக்கு மேனர்ஸ் இல்லை, அந்த மாதிரி சொல்ல நினைக்கிறேன். நானும் ஒரு பொண்ணு தான். ஆனால் வந்து நான் சொல்ல என்னன்னா, அவங்க வந்து வைரலுக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வைரல்